கொம்பு சிவி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம தேட்டர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை டேமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டேம் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் வில்லேஜஸ்க்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருந்தாலுமே கூட ஒரு சில வில்லேஜஸ் வந்து அதனால அஃபெக்ட் ஆவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமோட வாட்டர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேமை திறந்து தான் விடுவாங்க. அது வந்து ஒரு சில ஊர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் தான் வந்து நம்ம கதையோட ஹீரோ அவங்களாம் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ லெவல் அதிகமாகிடுச்சு, வாட்டர் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமை திறந்து விட்ருவாங்க. ஸோ இவங்களால வந்து எதுவுமே அந்த நிலத்தெல்லாம் வச்சு பயிர் செய்து வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்க கிட்டத்தில் விவசாயத்தை விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி அந்த மாதிரி விற்கிற ஒரு தொழிலுக்கு வந்து இவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. சண்முக பாண்டியன் அவங்களோட காம்போ வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தில் காமெடிஸுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல மூவி தான். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதை இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி என்னோட சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.